ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பார்ட் டைம் வொர்க்காக, ஒரு பார்ட் டைம் இன்வெஸ்ட்மென்ட் ஆர் இன்கம்க்காக எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மேஜர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு அதுல ஒரு அடிஷனல் இன்கம் நமக்கு வருது அப்டின்றத நெறைய பேர் சஜெஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆஸ் அ பெர்சனா எனக்கு வந்து நான் ட்ரேடிங் பண்ணணும் அப்டின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கேன். பட் அதுக்கான டைம் எனக்கு இல்ல. ஸோ நான் ட்ரேடிங் பண்ணணும். பட் நான் ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் 9 டூ 6 ஜாப்ல இருக்கேன். ஆர் எல்ஸ் நான் ஒரு பிசினஸ் பண்றேன். ஸோ ஒரு ஒரு டிராவல் பண்ணி நான் போற மாரி சிச்சுவேஷன் இருக்கும். அந்த மாரி டைமிங்ல என்னால வந்து ட்ரேடிங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு பண்றவங்களுக்கு, அப்படி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, நம்ம ப்ரொவைட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் மேக்ஸ்ட்ரா ஆல்கோ. ஸோ இந்த வேர்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்கோ. ஆல்கோ அப்படின்றது நத்திங் பட் ஆட்டோமேஷன். ஸோ நம்மளுடைய ட்ரேடிங்கை ஆட்டோமேஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மேக்ஸ்ட்ரா ஆல்கோ அப்படின்ற நம்மளுடைய பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நம்ம இதில் ஆட்டோமேட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்போ நாங்கள் ஒரு சில ஃபெமிலியரான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபெமிலியரான ஸ்ட்ராட்டஜிஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில லைக் ஆப்ஷன் செல்லிங், ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் திஸ் இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி வேரியஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம ட்ரேட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் மேக்ஸ்ட்ரா ஆல்கோவில் நான் வரேன். ஸோ எனக்கு வந்து எதுக்காக இந்த மேக்ஸ்ட்ரா ஆல்கோ? ஸோ ஏன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆட்டோமேஷன் வரோம் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ பர்டிகுலர்லி போய் மேக்ஸ்ட்ரா எதுக்காக அப்படின்றது உங்களுடைய broker அக்கௌண்ட்டை டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மேனுவல் இன்டரப்ஷன் எதுவும் இருக்காது. ஸோ தென் ட்ரேடிங் டேஷ்போர்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி ட்ரேடிங் டேஷ்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ட்ரேடிங் டேஷ்போர்டில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கணுமோ அது எல்லாமே நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். லைக் ஸ்ட்ராட்டஜி நேம், கேபிட்டல், உங்களுடைய பிஎன்எல் என்ன ரன் ஆயிருக்கு, என்ன பொசிஷன் எடுத்திருக்கு, ஆர்டர் புக், லைக் இந்த மாதிரி எல்லா எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து நம்மளுடைய டேஷ்போர்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். தென் பேக் டெஸ்டட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸுமே வந்து பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ண மாட்டாங்க. பட் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸோட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்ன ப்ராடக்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அதில் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். தென் ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் இப்போ நான் வந்து ஆட்டோமேஷனில் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் லைக் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விடாமல் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் என்ன ட்ரேட்ஸ் போயிட்டு இருக்கு, பொசிஷன் இருக்குன்னு ஜஸ்ட் உங்களுடைய ஃப்ரீ டைம்லையாவது அட்லீஸ்ட் நீங்கள் அதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கும். தென் மெயின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ஏன்னா ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டாலே இதில் நமக்கு ரிஸ்க்கும் இருக்கும், ரிவார்டும் நமக்கு அந்தளவுக்கு கொடுக்கும். ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது நம்ம இதில் நம்ம ப்ராப்பராக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான ஒரு சில டூல்ஸ் வச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ இதில் ஆல்கோ ட்ரேடிங் விசஸ் மேனுவல் ட்ரேடிங். ஸோ இப்போ எதுக்காக நான் ஆல்கோ ட்ரேடிங்க்கு வரணும், மேனுவல் ட்ரேடிங் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனுவல் ட்ரேடிங்கில் நம்மளுடைய ஹியூமன் இன்ட்ரப்ஷன் இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ நான் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு டார்கெட் செட் பண்ணியிருப்பேன். பட் இன் பிட்வீன்ல எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்ததும் நான் அதை எக்ஸிட் ஆகலாமா அப்படின்ற ஒரு டெசிஷன் இருக்கும். ஆர்எல்ஸ் லாஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் இருக்கும். ஸோ நிறைய இன்ட்ரப்ஷன், ஹியூமனுடைய இன்ட்ரப்ஷன் இருக்கும். பட் அது ஆட்டோமேஷன்ல இருக்கும்போது அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ட்ரேட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு என்ட்ரி எடுக்கணும், நான் சார்ட்ல நான் கன்சிடரேஷன் வச்சிருக்கேன். பட் என்ட்ரி எனக்கு வந்துருச்சு, எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டெசிஷன்ஸும் நமக்கு அந்த இடத்துல இருக்கும். பட் அது ஆட்டோமேஷன்ல இருக்காது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி அப்படின்னா வித்தின் a fraction ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு அங்கே என்ட்ரி போயிடும். தென் ஆஸ் லைக் முன்னாடி சொன்னது எமோஷன் ஃப்ரீ ட்ரேட் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் எய்தர் ஐ ஹேவ் அ லிமிட். ஸோ இதுதான் நான் செட் பண்ணியிருக்கேன், இதுதான் டார்கெட், இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பேசிஸில் உங்களுக்கு ட்ரேட்ஸ் போகும். உங்களுடைய எமோஷன் இன்டரப்ஷன் எதுவுமே அதில் இருக்காது. தென் கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷன். ஸோ மேனுவல் இன்டரப்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கிறது. உங்களுடைய ஹியூமன் இன்டரப்ஷன் எதுவும் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுடைய ட்ரேடிங்ஸ் லைக் மோஸ்ட் பெட்டர்லி நல்லாவே உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு இப்போ மேனுவல் அண்ட் ஆல்கோ ட்ரேடிங்கான டிஃபரன்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ உங்கள் மேக்ஸ்ட் ஆல்கோக்குள்ள நீங்கள் வரீங்க. என்னென்ன சர்வீசஸ் நாம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் செஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோம், லைக் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பேசிஸில் உங்களுக்கு நம்மளுடைய பேக் டெஸ்டிங் எப்படிலாம் இருக்கும், என்னென்ன ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றியான ட்ரைனிங் செஷன்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம்.
அண்ட் தென் கஸ்டமைசபிள் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ நாங்க வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி இல்லாம நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். தென் ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் முன்னாடி சொன்னது நம்ம கிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜிஸும் நீங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே இதெல்லாமே நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். தென் இப்போ நம்ம இந்த மேக்ஸ்டா ஆல்கோ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைன் அப் பண்ணணும். உங்களுக்கு நம்மளுடைய வெப்சைட் லாகின் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணுறீங்க. சைன் அப் பண்ணிட்டு என்ன பிளான் அப்படின்றத செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணி உங்களுடைய broker அக்கௌண்ட் ஆட் பண்ணுறீங்க. தென் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ப்ரிஃபரபிளோ பேஸ்ட் ஆன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிஸ்க் பொறுத்து என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத செலக்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணியாச்சு அப்படின்னா ட்ரேடிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் இப்போ செகண்ட் பார்ட் பிளான். ஸோ பிளான்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம், செலக்ட் ஏ பிளான். ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளான்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நம்மளுடைய ப்ரைசிங் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் பிளான் 3000 பர் மந்த் இருக்கும். ஒன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். அப் டு 2 லாட்ஸ் வரைக்கும் மல்டிப்ளையர் இருக்கும். 15 மினிட்ஸ் உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் இருக்கும். எப்படி லாகின் பண்ணணும், டெய்லி என்ன ப்ராசஸ் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருவோம். இதில் உங்களுக்கு இண்டிகேட்டர் அக்சஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் ரீட்டைல் பிளானுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இண்டிகேட்டர் அக்சஸ் இருக்கும். ப்ளஸ் 2 ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ லைக் தட் இந்த மாதிரி பிளான்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலி பேசிக் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் பர் மந்த். இப்போ நம்ம ஒரு இனாகுரல் ஆஃபராக 2000 ருபீஸ் பர் மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2000 பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் 2000 அப்படின்றது என்ன ஒரு கன்சிடரேஷன்னா, பர் டேக்கு 110 ருபீஸ் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷனில் தான் உங்களுக்கு போகும். ஸோ ஒன் டேக்கு வந்து ஒரு 110 ருபீஸ் நான் ஆட்டோமேஷனுக்காக நான் செலவிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அது நெல் தான், உங்களுக்கு 0 தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஸோ நம்மளுடைய இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் நிஃப்டி செக்மெண்ட், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், எம்சிஎக்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்ஸ்லையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தென் இப்போ இந்த நம்மளுடைய மேக்ஸ்டா ஆல்கோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற ஒரு சில பேருக்கு ஒரு சில ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான கொஷின்ஸ்னா, மேஜர் ஃபர்ஸ்ட் கேட்குற கொஷின் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் இருக்கா அப்படின்றது தான். ஸோ பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு லைக் நான் முன்னாடி சொன்னதா 110 பர் டே. ஸோ அந்த கேல்குலேஷனில் தான் உங்களுக்கு வரும். மற்றபடி டிப்ளாய்மெண்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு எந்த சார்ஜஸும் உங்களுக்கு கிடையாது. தென் இதில் இப்போ நான் ஃப்ரீ ட்ரையல் ப்ரொவைட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ட்ரையல் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் நம்மளுடைய ஆல்கோ சாஃப்ட்வேரை ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ ட்ரையல் அவைல் பண்ணுறது கிடையாது. தென் உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ லைக் நம்ம நிறையா நம்ம டெம்ப்ளேட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இல்லை உங்களுடைய கஸ்டமைசபிள் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது நீங்கள் பண்ணி தரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தென் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். பட் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸில் வேரியேஷன்ஸ் இருக்கும். தென் கேன் ஐ கெட் மினிமம் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது நம்ம ஆன்சர் வந்து நோ தான். ஸோ ஏன்னா இது வந்து மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து தான் நம்ம ட்ரேடிங் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ கம் டு ஃபைனலி இதுதான் நம்மளுடைய மேக்ஸ்டா ஆல்கோ சாஃப்ட்வேர் பற்றின ஒரு இன்ட்ரோ வீடியோ. ஸோ ஃபர்தர் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு இதில் நான் எப்படி லாகின் பண்ணுறது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்லி நம்மளோட வெப்சைட் போய் கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணி நம்மளுடைய ஆட்டோமேஷன் ஃபேமிலிக்குள்ளே நீங்களும் வந்துட்டு ஒரு பர்சனாக என்டர் ஆகிக்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.